Hello students, you பார்க்க போகிறது 7th standard term 1 bookல first chapter number systemத்தில் exercise 1.14 பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருவோம் சரிங்களா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்களேன், ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சைன் பற்றி பார்த்துருவோம். நீங்கள் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், டிவிஷனில் சைனு ப்ளஸ்ஸு டிவைட் பை ப்ளஸ்ஸு இருந்தால் ப்ளஸ்ஸு ஓகேங்களா, சேம் சிம்பிள் டிவைடில் வந்தால் ப்ளஸ்ஸு. மைனஸ் டிவைட் பை மைனஸ் அப்படின்னு இருந்தால் இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது ப்ளஸ் வரும் சரிங்களா. சேம் சைன் டிவைட் பண்ணும்போது ப்ளஸ் வரும். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இப்படி இருக்கும்போது டிவைட் பண்ணும்போது நெகட்டிவ் வரும். அதாவது நம்ம ஏற்கனவே மல்டிப்ளிகேஷனில் பார்த்துருப்போம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ஸு பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ்னு படிச்சிருப்போம். அதாவது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரெண்டுமே ஆப்போசிட் சிம்பிளாக இருந்தால் நெகட்டிவ் வரும் சரிங்களா. அதே போல் சேம் கான்செப்ட் தான் ஸ்டூடெண்ட்ஸ் டிவிஷன்லையும், ரெண்டுமே சேம் சிம்பிளாக இருந்தால் அடிஷன், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஆப்போசிட் சிம்பிளாக இருந்தால் சப்ராக்ஷன் சரிங்களா. இப்போ பாருங்க, சரி அடிஷன் தான் மேலே இருக்கணுமா சப்ராக்ஷன் கீழே இருக்கணுமா அப்படின்னா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் கூட மேலே இருக்கலாம். மைனஸ் டிவைட் பை ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் சைனாக இருந்தால் எனக்கு நெகட்டிவ் வரும் ஓகேங்களா. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை ஜஸ்ட் ஒரு வேர்டிங்கில் எழுதிப்போம் சரிங்களா. ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா டிவிஷன் ஆஃப். ஸோ நம்ம சொன்னதான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே வேர்டிங்கில் எழுதியிருக்கோம். டிவிஷன் ஆஃப் சேம் சைன் இஸ் பாசிட்டிவ், டிவிஷன் ஆஃப் ஆப்போசிட் சைன் இஸ் நெகட்டிவ் சரிங்களா. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபைவாக பண்ணான்னு பார்க்குறதுக்காக நம்ம ஒரு 2 இன்டீஜர் எடுத்துருக்கோம் சரிங்களா. எடுத்துப்போம் பாருங்கள், 2 இல்லை 3 கூட எடுத்துங்க, 3 அண்டு 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 3 and 2 ரெண்டுமே போத் ஆர் இன்டீஜர்ஸ் சரிங்களா. போத் ஆர் இன்டீஜர்ஸ். இப்போ வந்து நான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி வித் டிவிஷனுக்கு பண்ணுறோம் இந்த எக்ஸசைஸ் ஓகேங்களா. அப்போ 3 டிவைட் 2. இப்போ 3 டிவைட் 2ன்னு பண்ணுறோம் வச்சுங்களேன். அதாவது சிம்பிள் எப்படி எழுதணும், 3 டிவைட் 2ன்னு எழுதணும். இந்த 3 டிவைட் 2 தான் நான் இப்படி எழுதிருக்கேன் சரிங்களா. இப்போ இதை டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 2ஆல் 3 டிவைட் பண்ணுறோம். 1 டைம் பாசிபிள், 2 1s are 2. சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 3 to 2 போயிடுச்சுன்னா 1. நெக்ஸ்ட்டு 1 டிவைட் பண்ணணும்னா பாயிண்ட் வச்சு தான் டிவைட் பண்ணணும். பாயிண்ட் வச்சா இந்த 0 சேர்த்துக்கலாம், இந்த 0வை இங்கே கீழே இறக்கிக்கலாம் சரிங்களா. அப்போது 5 2s are என்னது, 5 2s are 10 ஓகேங்களா. சப்ராக்ட் பண்ண வரும் 0 சரியா. இப்போ ஆன்சர் என்ன வந்துச்சு, 1.5. இந்த 1.5ன்றது ஒரு இன்டீஜரா இல்லை, இது டெசிமல் நம்பர் சரிங்களா. அப்போது நம்மளுக்கு ஒரு இன்டீஜராக இதனோட டிவிஷன் ரிசல்ட் நமக்கு ஒரு இன்டீஜராக கிடைக்கல, நம்பரா ஒரு 5ஆவோ 6ஆவோ ஒரு ஹோல் நம்பரா இன்டீஜராக கிடைக்கல. அப்படி கிடைக்காத போது இது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணல ஓகேங்களா. ஸோ இது பாருங்க, டிவிஷன் இஸ் நாட் ஏ க்ளோஷர் ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாருங்களேன், 10 and 5 2 இன்டீஜர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இன்டீஜரை டிவைட் பண்ணால் இது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், செக் பண்ண போகிறோம். பாருங்கள், 10 டிவைடு 5 ஓகேங்களா. இது எவ்வளோ எழுதலாம், 10/5ன்னு எழுதலாம். இது 5 டேபிளில் 10 கேன்சல் ஆகலாம், 5 டேபிளில் 5 1 டைமு, 10 2 டைம் ஓகேங்களா. அப்போ டிவிஷன் நமக்கு என்ன வந்துச்சுன்னா 2 வந்துச்சு ஓகேங்களா. டிவைட் பண்ணும்போது என்ன வரும், நீங்கள் என்ன டிவைட் பண்ணுங்கள், 5ஆல் 10 டிவைட் பண்ணுங்க. 5 2s are என்னது நம்மளுக்கு 10 இல்லையா, 5 2s are என்னது 10. அப்போ இது இன்டீஜர் தானே. அப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியே இது இன்டீஜராக வந்ததுனால நம்ம எடுத்த நம்பரும் இன்டீஜர், எனக்கு வந்த ஆன்சரும் இன்டீஜர்னா அப்போ இது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு கரெக்டுங்களா. பட் நம்ம ஏன் வந்து இந்த ஹோல் டிவிஷனுமே வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா, நம்ம எடுக்கிற எல்லா இன்டீஜருமே என்ன பண்ணணும்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ரிப்பீட் பண்ணி பாருங்களேன், 5 டிவைட் 10 போட என்ன வரும் பாருங்கள், 5 டிவைட் 10 போட என்ன வரும், நம்மளுக்கு டெசிமல் பாயிண்ட்ல வரும் ஓகேங்களா. அப்போது நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர் இப்போ பாருங்க, இது 3/2வும் சாட்டிஸ்ஃபை பண்ணல, 5/10ம் சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ ஏதாவது 2 இன்டீஜர், ஒரு இன்டீஜர் சாட்டிஸ்ஃபை பண்ணல க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை அப்படின்னா டிவிஷனில் நம்ம ஹோலாகவே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நாட் சாட்டிஸ்ஃபை த டிவிஷன் சொல்லிடலாம் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம மல்டிப்ளிகேஷனில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்துருப்போம், A into B ஈக்குவல் டு B into A சரிங்களா. அது எப்படி திருப்பி மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு 2 வேல்யூ வர்ற ரிசல்ட் வந்து ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிப்போம், இது மல்டிப்ளிகேஷனில். பட் டிவிஷனில் ஜஸ்ட் சிம்பிள் மட்டும் தான் மாறும்.
a divide b ஈக்குவல் டு b டிவைட் a. சரிங்களா? இப்போ ஏவும் b டிவைட் பண்ணும்போது என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதே பியும் டிவைட் ஏவை டிவைட் பண்ணும்போது வேல்யூ கிடைக்கும். ரெண்டும் சேமாக இருந்தால் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு இன்டீஜர் எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த 5 10 எடுத்துப்போம். ஓகே பாருங்க, 10 அண்ட் 5 ஆர் இன்டீஜர்ஸ். ஸோ ரெண்டு இன்டீஜர்ஸ் எடுத்தாச்சு. பாருங்க, ஏ என்னது 10ஆ, 10 டிவைடு 5 இது ஃபர்ஸ்ட் ஒன்று. அடுத்தது இது ஏ டிவைட் பி. இது நெக்ஸ்ட் பி டிவைட் ஏ எடுக்கலாமா? பி என்னது 5 டிவைடு ஏ. ஏ என்னது 10. ஓகே பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதை டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது பாருங்க. இங்கே பண்ணலாம், 5ஆல் 10 டிவைட் பண்ணணும். 5 2s ஆர் என்னது 10 டிவைட் பண்ணியாச்சு 0. பாருங்க 10/5 என்று டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 2 கிடைச்சிச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை பாருங்க, இதை டிவைட் பண்ணுங்க. 5/10 இப்படி டிவைட் பண்ணும். ஓகேங்களா? டிவைட் பண்ண பாருங்க, 10ஆல் 5 டிவைட் பண்ணும். டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சு என்ன பண்ணலாம், 0 சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லைன்னா 0 இருக்குன்னு மீனிங், ஹோல் நம்பர். ஓகேயா? நெக்ஸ்ட் இப்போ 50 வந்து 10 டேபிளில் பாசிபிள் இல்லையா? 5 10s ஆர் என்னது 50. அப்போ சப்ராக்ட் பண்ணால் 0. ஸோ டிவைட் ஆயாச்சு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 0.5. இதுக்கான ஆன்சர் என்ன, 2 இன்டீஜர். அப்போ ஏ டிவைட் பி நாட் ஈக்குவல் டு பி டிவைட் ஏங்களா? அப்புறம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை இது என்ன பண்ணல, சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்போது நம்ம எந்த இன்டீஜர் எடுத்து டிவைட் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகாது, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இங்கே வேணால் எழுதிக்கோங்க, டிவிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு கம்யூட்டேட்டிவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிவிஷனில் எழுத போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், ஏ டிவைட் பி டிவைட் சி ஈக்குவல் டு, பாருங்கள், ஏ டிவைட் பி டிவைடு சி. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு 3 இன்டீஜர் எடுத்துப்போம். பாருங்கள், ஜஸ்ட்டு 2, அடுத்தது வந்து 4 அண்டு 6. கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2ல இன்டீஜர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஆர் த இன்டீஜர்ஸ். ஓகே, இன்டீஜர்ஸ் இது எல்லாமே. பாருங்கள், A2 B4 C6 எடுத்திருக்கேன். அப்போ பாருங்கள், ஏ இடத்துல என்ன பண்ணோம், 2 டிவைட், பி இடத்துல என்ன 4 டிவைட் 6. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு ஏ வேல்யூ என்ன, ஏ வேல்யூ 2 டிவைட் பி வேல்யூ என்ன 4. நெக்ஸ்ட் டிவைட் சி வேல்யூ 6. இப்போ டிவைட் பண்ணுவோமா? பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் 4 டிவைட் 6 பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. 2 டிவைட் 4/6. ஓகேவா? பாருங்க, 6ஆல் 4 பண்ணோம். டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். அப்புறம் 6 6 ஆர் 36. 6 6 ஆர் 36. சப்ராக்ட் பண்ண என்ன வரும், அகெயின் 4 வரும். மறுபடியும் 0 சேர்க்கணும். அப்போ மறுபடியும் 6 வரும். அப்போ பாருங்க, இது 2 டிவைட், இந்த 6 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் இந்த ஒரே 6 ஒன்று எடுத்துக்கலாம். 0.6 வருது. இங்கே பாருங்க, இதை டிவைட் பண்ண என்ன வரும் பாருங்க. நெக்ஸ்ட்டு 4ஆல் 2 டிவைட் பண்ணணும். பாருங்கள், பாயிண்ட் 2 வந்து டிவைட் ஆகாது 4th டேபிள். அப்போ என்ன பண்ணலாம், பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சு நம்ம 0 சேர்த்துக்கலாம். சேர்த்தா என்ன வரும், 4 5s ஆர் என்னது 20. ஓகேங்களா? 20. நெக்ஸ்ட் பாருங்க, அப்போ இதுக்கு என்ன வேல்யூ வந்துச்சுன்னா, பாருங்க, இதுக்கு 0.5a டிவைடு 6. ஓகேங்களா? இப்போ இது எல்லாம் நாட் ஈக்குவலா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இங்கே டெசிமல் வந்துடுச்சு. டெசிமல் வந்த பிறகு இது வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணதுன்னா 4ஆல் 0.6 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும். அப்போ பாயிண்ட்ல தான் வரும். நெக்ஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலாகவும் இருக்காது. ஓகேங்களா? அப்போ இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகேங்களா? தேர்ஃபோர் இங்கே பாருங்க, division is not satisfied the associative. ஓகேங்களா?
இப்போ ஐடென்டிட்டினா என்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நம்பரை எடுத்தா அந்த நம்பர் அப்படியே எனக்கு ரிசல்ட்டாக கிடைக்கணும். அது மல்டிபிகேஷனாக இருந்தாலும் சரி, டிவிஷனாக இருந்தாலும் சரி, அடிஷனாக இருந்தாலும் சரி. ஸோ நான் எடுக்கிற நம்பர் அப்படியே எனக்கு ரிசல்ட்டாக கிடைச்சா அந்த அது கூட மல்டிப்ளை பண்ணுற வேல்யூவோ டிவைட் பண்ணுற வேல்யூ ஐடென்டிட்டி சொல்லிடலாம். இப்போ பாருங்களேன், நான் வந்து ஒரு ஒரு நம்பர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதே எனக்கு ரிசல்ட்டாக வேணும்ப்பா அப்படின்னா, அடிஷனில் வேணும்ப்பா அப்படின்னா என்ன ஆப்ரேஷன் ஆட் பண்ணால் இங்கே இன்னும் 2 ரிசல்ட் கிடைக்கும். 0வை ஆட் பண்ணால் மட்டும்தான் அதே 2 எனக்கு கிடைக்கும். அப்போ இந்த 0 தான் அடிஷனில் ஐடென்டிட்டி. ஓகேங்களா, இது பேர் என்னது, அடிஷன் ஐடென்டிட்டி 0. ஓகேங்களா, 2ல் நம்ம ஏற்கனவே வேணால் நீங்கள் எக்ஸைஸ் 1.1 போய் பாருங்கள், அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருப்போம். அதில் செக் பண்ணி பாருங்கள். a + 0 = a அப்படின்னு வந்திருக்கும். அதாவது அடிஷனாக நான் ஒரு நம்பர் எடுத்திருக்கேன், அந்த நம்பர் கூட 0 ஆட் பண்ணால் அதே நம்பருக்கு ரிசல்ட்டாக வருது இல்லையா, அப்போ அந்த 0 தான் ஐடென்டிட்டி சொல்லுவோம். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். அப்போ என்ன ஐடென்டிட்டி இருக்கும் பாருங்கள். ஏன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன், ஏதோ ஒரு நம்பர் 2ஓ 3ஓ 5ஓ எந்த நம்பர் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் ஜென்ரலாக ஏ எடுத்துக்கிட்டேன், ஒரு மல்டிப்ளை பண்ணுறேன். ஆனால் பட் எனக்கு ரிசல்ட் அதே நம்பர் அதே ஏ கிடச்சிச்சு பண்ணேன். எதால் கிடைக்கும் மல்டிப்ளிகேஷன்? 1 பொண்ணால் மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும்தான் அதே ரிசல்ட் அப்படியே எனக்கு கிடைக்கும். இதை எப்படி எழுதலாம்? 1 × ஏன்னு எழுதலாம், a × 1ன்னு எழுதலாம். சேம் தான் எல்லாமே. ஓகேங்களா, ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டி இங்கே என்னதுன்னா 1. அதே போல் இங்கே டிவிஷனுக்கு ஐடென்டிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு நம்பர் நான் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், 5 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 5 கூட 1ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 5ஏ கிடைக்கும். பட்டு இங்கே என்ன பண்ணால் 1 × ஏன்னு எடுத்திருக்காங்க இல்லையா, பாருங்கள் 5 டிவைடு 1 எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ என்ன சொல்கிறேன்னா 1 டிவைடு 1 × ஏன்னு எடுத்திருக்காங்க. அதே போல் 1 டிவைடு 5ன்னு எடுத்து வச்சுக்கோங்களேன், என்ன வரும்? 1/5 வரும். 1/5 டிவைட் பண்ண என்ன வரும்? பாயிண்ட்ல 0 வரும். பாயிண்ட் வச்சு அதோட டிவிஷன் வேல்யூ வரும். அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலா? இதுக்கு வந்து 5 கிடைச்சது ரிசல்ட்டு. 5/1 டிவைட் பண்ணும்போது 5 கிடைச்சது. 1/5 டிவைட் பண்ணும்போது 0 பாயிண்ட்ல வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது இல்லையா, எனக்கு சேம் வேல்யூ வரல. அப்போ இங்க ஐடென்டிட்டி வேல்யூ என்னது? இங்க கிடையாது. டிவிஷனுக்கு ஐடென்டிட்டி வேல்யூ கிடையாது. ஸோ இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அன் ஐடென்டிட்டி. அப்போ ஐடென்டிட்டி வேல்யூ எனக்கு என்ன? டிவிஷனில் இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு உங்கள் புக்கில் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இது என்னன்னு ஃபஸ்ட்டு படிக்கிறேன், அப்புறம் மீனிங் சொல்கிறேன் பாருங்கள். அண்ட் இன்டீஜர் டிவைட் பை 0 இஸ் நாட் டிஃபைன். அதாவது ஒரு இன்டீஜர், ஓகேங்களா, ஒரு இன்டீஜர் கூட, ஒரு இன்டீஜர் 2ன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஒரு இன்டீஜர் 2 அது கூட டிவைட் பண்ணுறோம். எதால் பண்ணுறோன்னா 0வால் பண்ணுறோமா. 0வால் டிவைட் பண்ணும்போது ஒரு இன்டீஜரை அதை டிஃபைன் பண்ண முடியாது, அது இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் சொல்லுவோம், அதை டிஃபைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா, இதுதான் கொடுத்த ஃபர்ஸ்ட் லைன் மீனிங். நெக்ஸ்ட் பாருங்கள், பட் 0 டிவைடட், அதாவது 0 டிவைடட் பை அண்ட் நான்-0 இன்டீஜர். நான்-0 இன்டீஜர்னா 0 இல்லாத ஏதோ ஒரு இன்டீஜர்னு அர்த்தம். அது அப்போது ஒரு அதே 2 கூட வச்சுக்கோங்க. 2ஓ 3ஓ 5ஓ நீங்கள் எந்த நம்பர் வேணால் இங்கே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான்-0 இன்டீஜர் இஸ் 0 ஈக்குவல் டு இந்த வேல்யூ 0ன்னு சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், டிவிஷனில் 0 வந்தால், ஒரு நம்பருக்கு டிவிஷனில் 0 வந்தால் அதை டிஃபைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அது இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, பட் அதே 0 மேலே நியூமரேட்டரில் வந்து கீழே ஒரு நம்பர் வந்தால் அந்த ரிசல்ட் ஃபுல்லாகவே 0ன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த நோட்டுடைய மீனிங். இப்போ எக்ஸசைஸ் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், fill in the blanks. அது எக்ஸசைஸ் வந்து பேஜ் நம்பர் 24ல் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு -40 டிவைட் சம் வேல்யூ. ஏதோ ஒரு வேல்யூக்கால டிவைட் பண்ணுற போது நமக்கு ரிசல்ட்டு 40 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது நம்மளுக்கு சேம் நம்பர் அப்படியே கிடச்சிருக்கு டிவிஷன்லன்னா எந்த நம்பரை டிவைட் பண்ணுவீங்க? 1ஆல் டிவைட் பண்ணால் மட்டும்தான் அதே சேம் வேல்யூ எனக்கு அப்படியே கிடைக்கும். நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்தோம், இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டிலேயே பார்த்தோம். என்னென்னா பாருங்களேன், இங்கே பாருங்களேன், 5 டிவைட் 1ன்னு பண்ணும்போது தான் 5 அப்படியே கிடச்சிது. ஓகேங்களா, அதே போல் நம்மளுக்கு இதே சேம் வேல்யூ வேணும்னா நம்ம 1ஆல் டிவைட் பண்ண மட்டும் தான் அதே சேம் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, பாருங்கள் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆனால் இங்கே என்ன பாருங்கள், இது நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ் 40 வந்திருக்கு, +40 வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சிம்பிள்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். சேம் சிம்பிளாக இருந்தால் அடிஷன் வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே என்ன பண்ணோம், பாசிட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ், நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவ் இல்லையா டிவிஷனில். அதே போல் இங்கே ஒரு டிவிஷன் இருக்குது, டிவிஷனில் நெகட்டிவ் இருக்குது. அப்போ இங்கேயும் நெகட்டிவ் வந்தால் தானே இது பாசிட்டிவ் ஆகும். பாருங்கள், சேம் சிம்பிளாக மாற்றிட்டேன், மைனஸு. அப்போ -40 டிவைட் -1 வரும்போது என்னவாகும்னா +40 மாறிடும். ஓகேங்களா,
நெக்ஸ்ட் சரி இப்படியும் போடலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு சிம்பிளாக போகிறதுக்கு இன்னொரு மெத்தட் என்னன்னா, உங்களுக்கு வந்து தப்பே ஆகாதுன்ற மாதிரி இருக்கும். அது செகண்ட் சம்மில் சொல்லித்தரேன் பாருங்கள். செகண்ட் பாருங்கள், 25 டிவைட் டேஷ் இஸ் ஈக்குவல் டு -5. இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இங்கே என்ன நம்பர் வரும், என்ன சிம்பிள் வரும்னு டவுட் வரலாம் இல்லைங்களா? இது யோசிக்கவும் முடியாது. நமக்கு தெரியும் 5 5 ஆர் 25, ஆனால் இங்கே 5 தான் வரணுமா நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணலாம் சிம்பிளாக அப்படின்னா, தப்பே ஆகாத மாதிரி போகிறதுக்கு ஒரு வந்து மெத்தட் இருக்குது. என்னன்னா, ஜஸ்ட் இதை ஃபஸ்ட்டு தெரியாத நம்பர் இருக்கு இல்லையா, அந்த டேஷை இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இந்த டிவிஷன் ஃபார்முக்கு எப்படி எழுதுவீங்க, 25/xன்னு எழுதுவோமா, ஈக்குவல் டு பாருங்க இந்த ஃபார்மேஷனை தான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகே, ஃபுல் ஃபார்மேஷனை 25 டிவைட் எக்ஸை 25/xன்னு எழுதியிருக்கேன், ஈக்குவல் டு -5. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு அந்த தெரியாத நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் டிவிஷனில் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுறேன்னா நான் ரைட் சைடு கொண்டு போனால் என்ன ஆகும்னா இது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஓகேங்களா? அப்போ மல்டிப்ளிகேஷனாக மாறுற வேல்யூ இந்த -5 அப்போ என்ன ஆகும்னா ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வரும்போது டிவிஷனாக மாறும். நல்லா கவனிங்க, 25 நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸை லெஃப்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், எக்ஸ் மல்டிப்ளிகேஷனாக மாறிச்சது கூட. பட் இந்த 5 வந்து நான் கீழே எடுத்துகிட்டு வந்துடணும். ஏன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, எனக்கு தேவையானது எக்ஸ் மட்டும்தான், அதை மட்டும்தான் ரைட் சைடில் வச்சுக்க போகிறேன். அதனால தான் ரைட் சைடில் இருக்க -5 நான் லெஃப்ட்டுக்கு கொண்டு வரேன். ஓகேங்களா? அப்போ லெஃப்ட்டுக்கு வரும்போது என்னவாகும்னா டிவிஷனாக மாறிடும். அப்போ -5. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் இப்போ இதை டிவைட் பண்ணலாமா பாருங்க, 25 5 டேபிளில் டிவைட் பண்ண போகிறேன். 5 5 சார் என்னது 25, சப்ராக்ட் பண்ணால் 0. அப்போ இதை நான் டிவைட் பண்ண எனக்கு வேல்யூ வேணும் வந்துச்சு, 5 வந்துச்சு. நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சிம்பிள் இல்லைனா ப்ளஸ் சிம்பிள், ப்ளஸ் டிவைடு மைனஸ்னால் என்ன வரும், மைனஸ். நம்ம முதல்லையே இங்கே பார்த்துருப்போம், ப்ளஸ் டிவைடு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஓகேங்களா? அப்போ மைனஸ், அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது -5. அப்போ அது தெரியாத எக்ஸ் வேல்யூ எனக்கு என்னது -5. இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் போட்டால் உங்களுக்கு தப்பு வராது. நீங்கள் ரொம்ப நேரம் யோசிக்கவும் தேவையில்லை. ஓகேங்களா? ஜஸ்ட்டு லெஃப்டில் இருக்கிறத ரைட்டுக்கோ, ரைட்டில் இருக்கிறத லெஃப்ட்டுக்கோ மாற்றிட்டு டிவைட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், டேஷ் டிவைட் -4 இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ ரிசல்ட் 9 கொடுத்துட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைட் ஆகிற நம்பர் என்னன்னு கொடுக்கல. ஓகேங்களா? டிவைட் பண்ணுற நம்பர் கொடுத்துருக்காங்க, டிவைட் ஆகிற நம்பர் கொடுக்கல. அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, தெரியாத வேல்யூவை எக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி எழுத இந்த ஃபார்மேஷனை, எக்ஸ் டிவைட் பை -4ன்னு எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு 9. உங்களுக்கு தேவை என்னது, எக்ஸ் மட்டும்தான். அப்போ எக்ஸ் தனியாக இருக்கிறதுனால இதை லெஃப்ட்லேயே வச்சுக்கோங்க. நீ ஏன் இங்கே இருக்கிற டிவிஷன் எக்ஸை ஏன் நீங்கள் வந்து லெஃப்ட் ரைட்டு கொண்டு போனீங்க, அப்படியே வச்சுக்கலாமான்னு கேட்கலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், இது பார்க்கும்போது டிவிஷனில் இருக்குது. ஓகேங்களா? அதனால நான் தனியாக ஒரு சிங்கிள் நம்பராக எடுத்து போயிருக்கேன் இதை. அதே போல் தான் இந்த -4 ரைட்டுக்கு போயிடுச்சுன்னா இது வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும் இல்லையா மேலே நியூமரேட்டரில், அந்த மாதிரி ஃபார்மேஷனில் எப்பவுமே வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. அப்படியே தான்ப்பா. இந்த -4 என்னவாகும்னா ரைட் சைடு போகும்போது டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனாக மாறும், -4. நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 4 சார் என்ன வேல்யூ 36ங்களா? நெக்ஸ்ட் சிம்பிளை மல்டிப்ளை பண்ணுங்க, இது ப்ளஸ் சிம்பிள், இது மைனஸ் சிம்பிள். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ். ஆப்போசிட் சிம்பிளாக இருந்தால் என்ன வரும் சொன்னேன், நெகட்டிவ் சிம்பிள் சொன்னோன்னா அதே போல் தான். நெக்ஸ்ட் அப்போ எனக்கு தெரியாத நம்பர் என்னது இங்கே -36. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், -62 டிவைட் -62. இப்போ ரைட் சைடு வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும் சொல்கிறாங்க. இப்போ -62 அப்படி எழுதிக்கோங்க, டிவைட் -62 ஈக்குவல் டு என்ன வரும்னு கேட்குறாங்க, ஈக்குவல் டு டேஷ்னு கேட்டாங்க இல்லையா? பாருங்க, நெகட்டிவ் கேன்சல், நெகட்டிவ் கேன்சல் என்ன வரும், பாசிட்டிவ் வரும். ஓகேங்களா? 62வும் 1 டைம் தானே, அப்போது ஒரே தடவை தான் கேன்சல் ஆகும். வேல்யூ என்ன டிவைட் பண்ணால் 1. அப்போ எனக்கு ரிசல்ட்டுக்கு என்னது தெரியாத அந்த நம்பர் +1. நீங்கள் வேணா எழுதிங்க, -62 டிவைட் -62 ஈக்குவல் டு +1. ஓகேங்களா? செகண்ட் ஒன் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு -30 -6ஆல் டிவைட் பண்ணால் -6ன்னு கிடைக்கும்னு சொல்கிறாங்க அவங்க ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸாக நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்க, -30 டிவைட் பை -6. ஓகே, மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ப்ளஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் 30 டிவைட் பண்ணுங்க, 6 டேபிளில் 30 டிவைட் பண்ண என்ன வரும், 6 5 சார் என்னது 30.
சப்ராக்ட் பண்ணுங்க 0 வந்துச்சா அப்போது இது வேல்யூ என்ன 5 டிவைட் பண்ணும்போது 30 6ஆல் பண்ணும்போது 5 வந்துச்சு அப்போது இந்த டிவைட் பண்ணால் எனக்கு வேல்யூ வந்த ரிசல்ட்டு +5 அவங்க கொடுத்தது என்ன -6 அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தானே பாருங்க therefore false. ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாமா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் -64 டிவைட் -64 இஸ் 0 அப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 0 கிடைக்கும்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவா ஃபால்ஸாக நம்ம செக் பண்ண போகிறோம் -64 டிவைட் -64 ஓகேங்களா பாருங்க நெகட்டிவ் கேன்சலேஷனாக பாசிட்டிவ் ஓகே நெக்ஸ்ட் 64ஆல் 64 டிவைட் பண்ணால் 164 சார் 64 அப்போ 0 சப்ராக்ட் பண்ணா பாருங்க எத்தனை டைம் வந்துச்சு ஒன்லி 1 டைம் +1 அவ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஆன்சர் 0 வரும்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ் தானே therefore false. ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.